ஸோ காய்ஸ், இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து நெல்சன் வெர்சஸ் ராஜா பேரன் இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இதோட கம்ப்ளீட் ஸ்டோரி தெரியும். எனக்கு ஒரு கருத்து இருக்குது இதை பற்றி சொல்லணும்னு. ராஜா பேரன் பண்ணது வந்து ரவுடிசம் கிளியராக தெரியுது. இந்த தமிழ் சினிமாவில் வர மாதிரி ஒரு மாஸ் காட்டணுன்னு தான் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட அம்மாவை அப்பாவை அவங்க அண்ணனை போட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அருவாள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. லைக் கூட வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்கு. என்ன சொல்கிறது, அவர் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாரு. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சைடில் வந்து அதில் வந்து கிரிட்டிசைசேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராடக்டில் இந்த இஷ்யூ இருக்குது, இது வந்து லீகல் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொலைட்டாக போயிருக்கணும். நீ வந்து ஆளுங்களை கூப்பிட்டு திருப்பியும் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இப்போ பாரு, உனக்கும் கெட்ட பேர், இப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து கெட்ட பேர். லைக் இந்த கட்சியில், இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியல, ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறோம், எப்படி வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், அப்படி இப்படின்னு தெரியல. இப்போ சுத்தமாக அந்த கட்சி, இப்போ அந்த கட்சியை பற்றி பேர் ஏதாச்சும் எதை சொன்னாலும் இன்டர்நெட்டில் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு நல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க நல்லா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே நிறைய சண்டைகள், அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்கு வந்து ஒரு பயங்கரமான கெட்ட பேர். திருப்பியும் இந்த எலெக்ஷனில் அவங்க எதுவுமே அவங்க வின் பண்ணலன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அந்த கட்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எண்டு என்னென்னா வந்து நிறைய பேர் இன்டர்நெட்டில் ப்ராடக்ட் விற்கிறீங்க. நிறைய பேர் வந்து சொல்ல தான் செய்வாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு பிடிக்கலன்னா சொல்ல தான் செய்வாங்க. இந்த இஷ்யூ லைக் என்ன சொல்கிறது, ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்ல தான் செய்வாங்க. அதை நீங்கள் வந்து லீகலாக எடுக்கணும். இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடாது, ஓகேவா? இது வந்து தப்பு. கண்டிப்பாக வந்து ராஜா பேரனுக்கு ஜெயில் இருக்குது. லைக் எனக்கு தெரில, மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 நாள் ஜெயிலில் இருப்பார். ஏன்னா இது அட்டெம்ப்ட் மர்டர் மாதிரி தான் இருக்குது. அருவாலெல்லாம் தூக்கிட்டு மாஸ்க் கட்டியிருக்காருன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. என்ன நடக்கும்னு பார்ப்போம். லைக் இதான் சொல்லணும்னு இருந்தேன். அவ்வளோதான், பாய். நாளைக்கு எலெக்ஷன் வேறு இருக்குது, அது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு இது பேசுகிறேன். பாய்.